சென்னை குன்றத்தூர் அருகே வெளிவட்ட சாலையில் டிராக்டர் மீது அரசு பேருந்து மோதி கவிழ்ந்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்கலாம். சதீஷ், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. தாம்பரத்திலிருந்து ஆவடி நோக்கிய அரசு பேருந்தானது பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை குன்றத்தூர் அடுத்த மலையம்பாக்கம் அருகே சர்வீஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த போது தண்ணீர் ஏற்றி வந்த டிராக்டர் பழுதாகி சாலையின் ஓரத்தில் நின்றிருந்த நிலையில் இதனை கவனிக்காமல் அரசு பேருந்தை ஓட்டி வந்த டிரைவர் தணிகவேல் அந்த நின்று கொண்டிருந்த டிராக்டரின் மீது மோதியதில் அரசு பேருந்து முன்பகுதி முழுவதும் சேதமடைந்து சாலையின் ஓரத்தில் இருந்த மழைநீர் கால்வாயின் மீது ஏறி அருகில் இருந்த பள்ளத்தில் அப்படியே கவிழ்ந்தது. இதில் அதிர்ச்சி அடைந்த வாகன பயணிகள் பேருந்தில் இருந்து அலறி அடித்தபடி வெளியே வந்தனர். இதையடுத்து அங்கு வந்த போக்குவரத்து போலீசார் அங்கு பயணிகளை மாற்று வாகனத்தின் மூலம் அனுப்பி வைத்தனர். தற்போது இந்த விபத்தால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து இங்கு சாலையில் கவிழ்ந்து கிடந்த அரசு பேருந்தை 2 கிரேன்கள் கொண்டு வந்து அகற்றும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை. சர்வீஸ் சாலையில் எதிர் திசையில் விதிமுறைகளை மீறி வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட டிராக்டரின் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து சர்வீஸ் சாலைகளில் விதிமுறைகளை மீறி எதிர் திசைகளில் வாகனங்கள் செல்வதால் இதுபோன்ற அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருவதாலும் இந்த பகுதியில் போலீசார் அடிக்கடி சோதனையில் ஈடுபட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய கவிழ்ந்து கிடக்கும் அரசு பேருந்தை இங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.